கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி விசிகாவின் வெல்லும் ஜனநாயகம் எழுச்சி மாநாடு திருச்சியில் நடந்து முடிந்தது. அப்போது விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கைக்கான இணையதளம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அதே மேடையில் இந்த இணையதளத்தை அமைத்துக் கொடுத்தது வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் என்று புகழ்ந்து தள்ளினார் திருமா. அதோடு நிற்காமல் விசிகாவின் அனைத்து நிகழ்வுகளையும் கடந்த ஓராண்டு காலமாக நேர்த்தியாக ஒருங்கிணைத்து நடத்துவது இவரின் நிறுவனம்தான் என அதன் நிறுவனரை மேடையேற்றி பாராட்டு மலையில் நனைத்தார். அதோடு அதே மேடையில் அவருக்கு உறுப்பினர் அட்டையையும் வழங்கி கௌரவித்தார். திருமாவின் வாழ்த்து மலையில் நனைந்தபடி அன்று மேடையில் பவ்யமாக நின்ற அவருக்கு வெறும் 20 நாட்களில் விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறார் திருமா. விசிகாவின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக ஆரம்பித்து இன்று திருமாவின் குட்புக்கில் இடம் பிடித்திருக்கும் அந்த முக்கிய புள்ளி யார்? திருமா அவருக்கு பொறுப்புகளை அள்ளி கொடுக்க காரணம் என்ன? திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஆதவ் அர்ஜுனா. இளம் வயதில் இருந்தே கூடைப்பந்து விளையாட்டில் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் கொண்டவர். இந்த பெரும் கனவுடன் மேற்படிப்புக்காக மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் நுழைந்தவருக்கு அதற்கான வாய்ப்புகளையும் காலம் அமைத்துக் கொடுத்திருந்தது. இதனால் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடந்த கூடைப்பந்து விளையாட்டுகளில் ஜொலிக்க ஆரம்பித்தார். எனினும் விளையாட்டுத் துறையில் அப்போது ஓங்கியிருந்த அரசியலால் பல தருணங்களில் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் ஆதவ் அர்ஜுனா. முட்டி மோதி அவற்றை மிதித்து முன்னேறியவருக்கு இந்திய கூடைப்பந்து அணியில் விளையாடும் வாய்ப்பு கைகூடியது. இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்டவர் தொடர்ந்து தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகளில் இடம் பிடித்தார். இளம் விளையாட்டு வீரராக இருந்தாலும் 2017 நடைபெற்ற விளையாட்டுத்துறை சங்க தேர்தலில் போட்டியிட்டு அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளரானார். ஒரு விளையாட்டு வீரனாக தான் எதிர்கொண்ட சவால்கள் கனவுகளை சுமந்து வரும் புதிய தலைமுறைக்கு தடைக்கல்லாகிவிடக் கூடாது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கினார். அதற்காக பல மாற்றங்களுக்கு அடித்தளமிட்டார். அடுத்து மெல்ல மெல்ல தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர், தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என பல தலைமை பதவிகள் அவருக்கு கிடைத்தன. இந்த சமயத்தில் தான் மாவட்ட அளவிலான பல போட்டிகளில் பங்களிப்பை தந்திருந்த வீராங்கனை ஒருவர் வேலை வாய்ப்பு கிடைக்காத விரக்தியால் தற்கொலை செய்து கொண்டார். இது ஆதவ் அர்ஜுனாவின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த மாநில அரசு விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் 3% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தார். அது மட்டும் அல்லாமல் அரைஸ் என்னும் நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த அவர் அந்த அறக்கட்டளை வாயிலாக 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சம்மேளன தேர்தலில் வெற்றி பெற்று இப்போது இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். கொரோனா காலகட்டத்தில் கூடைப்பந்து சங்கத்தின் ஊழியர்களுக்கு பல நிவாரண உதவிகளையும் செய்து கொடுத்துள்ளார். தொடர் முயற்சி செய்து தமிழக வீரர்களுக்கான மருத்துவ காப்பீட்டையும் பெற்றுக் கொடுத்துள்ளார். அதோடு நில்லாமல் விளையாட்டுத் துறையை இன்னும் செறிவூட்டும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒலிம்பிக் சிட்டி, 4 ஒலிம்பிக் அகாடமிக்ஸ் என புது மாற்றங்களுக்கான வழிநோக்கி பயணித்து வருகிறார். இப்படி தமிழக அரசின் விளையாட்டுத் துறையில் பல மாற்றங்களுக்கு இயங்கு சக்தியாய் விளங்கிய ஆதவ் அர்ஜுனா தான் இப்போது அரசியலில் கால் தடம் பதித்துள்ளார். அதுவும் விசிகாவின் மாநாட்டில் கட்சி உறுப்பினராக இணைந்த 20 நாட்களில் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக ப்ரமோட் ஆகியிருக்கிறார். திமுக கூட்டணியில் இணைந்திருக்கும் விசிக வருகிற மக்களவை தேர்தலில் 4 தொகுதிகள் கேட்டு அழுத்தம் தந்து வருகிற நிலையில் 2 தொகுதிகள் உறுதியாகியுள்ளது. அதில் ஒரு தொகுதியில் திருமா உறுதியாக போட்டியிடுகிறார். மற்ற தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அல்லது ஆதவ் அர்ஜுனா களம் இறங்கலாம் என்ற தகவல் அவரது வளர்ச்சியை மேலும் ஆச்சரியத்துடன் உற்று நோக்க வைக்கிறது. வளர்ச்சியோடு சேர்ந்து வரும் விமர்சனங்கள் ஆதவ் அர்ஜுனாவையும் விடவில்லை. கட்சியில் சேர்ந்த 20 நாட்களில் பொதுச் செயலாளர் பதவி கிடைக்க கட்சிக்காக அவர் அள்ளி கொடுத்த நிதியே காரணம் என கூறப்படுகிறது. இதனால் காசுக்காகத்தான் பதவி என்றார், கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பலன் என்ன என விசிகாவின் எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை எரிந்து வருகின்றன. இது மட்டும் அல்லாமல் லாட்டரி சீட்டு அதிபர் மார்டினின் மருமகன் என்பதாலும் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கடந்த ஆண்டு லாட்டரி மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் ஆதவ் அர்ஜுனாவின் இடங்களும் அடங்கும் என்பது விமர்சனங்களுக்கு காரணம். என்னதான் சர்ச்சைகள் சூழ்ந்திருந்தாலும் தற்போதைக்கு திருமாவின் குட்புக்கில் இடம் பிடித்துள்ள ஆதவ் அர்ஜுனா ஆடுகளத்தை தாண்டி அரசியல் களத்திலும் தனது வெற்றி முத்திரையை பதிக்க தயாராகி உள்ளார்.